இன்னைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். இது வந்து ஒரு ஜென்ரிக் டாபிக், எல்லாரும் ஒரு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கு. ஸோ இந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, இல்லை இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போனால், இப்போ நிறைய பக்கம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போது இந்த அமேசான் ஸ்டாக்கை வந்து ஒரு 5 years முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா இப்போது அந்த ஒர்த் இவ்வளோ, நீங்கள் $1000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் ஒர்த் இவ்வளோ ஆயிருக்கும். இல்லை டிசிஎஸ் ஸ்டாக்லையோ இல்லை டாடா ஸ்டீலையோ ஏதோ ஒரு இந்தியன் ஸ்டாக்லையோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 10 years பேக் வந்து நீங்கள் ஒரு $1000 போட்டிருந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் கோடீஸ்வரனா இருக்கலாம். அதே மாதிரி டெஸ்லா ஸ்டாக்கு, இந்த மாதிரி பல ஸ்டாக்கை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் நீங்கள் இவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏகப்பட்ட நியூஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் உங்கள் மைண்டில் இருக்கும். நீங்கள் வந்து எப்படி ஸ்டாக்கை வாங்குறது, விற்கிறது, இல்லை ஸ்டாக் மார்க்கெட் வாங்கினா மட்டும் தான் பணக்காரன் ஆக முடியுமா, வந்து எதுக்குப்பா வம்பு, நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணாமே இருந்துக்கலாம், சப்போஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி எல்லா மணி லூஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து ஏகப்பட்ட பேருக்கு வந்து நிறையா பயம் இருக்கும். ஸோ அதனாலே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணாமே நிறைய பேர் இருப்பாங்க. சில பேருக்கு வந்து என்ன பண்ணனே முதல்ல தெரியாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இது வந்து ஒன்லி ஃபார் பிகினர்ஸ். ஸோ இந்த வருஷம் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங் என்ன பேச போகிறேன்னா வந்து இப்போது ஓவர் த டைம், இப்போ காலம் ஆக ஆக வந்து நம்ம மணிக்கு வந்து என்ன ஆகும், நம்ம மணி வேல்யூ வந்து என்ன ஆகும், வாட் ஹேப்பன் டு மணி ஓவர் த டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் இன்ஃப்ளேஷன் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் ரொம்பலாம் அதை பற்றி ஆராயலாம் வேணாம். இந்த எக்கனாமிக்கல் டேர்ம்ஸ்லாம் வந்து அவ்வளோ ஆராயணும் அவசியம் கிடையாது. இப்போ ஒரு காஃபி வந்து நீங்கள் 5 years முன்னாடி எவ்வளோ குடிச்சிருப்பீங்க, ஒரு ரூபாய்க்கு குடிச்சிருப்பீங்க, 2 ரூபாய்க்கு குடிச்சிருப்பீங்க அப்படின்னா அதே காஃபியோட விலை இன்றைக்கி 5 ரூபாய்க்கோ 7 ரூபாய்க்கோ விற்கிது. அதுதான் வந்து ஒரு இன்ஃப்ளேஷன், அது மீனிங். ஸோ ஒரு பொருளை நீங்கள் ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின அதே ப்ரைஸில் இன்றைக்கி அந்த பொருளை உங்களால் வாங்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாலர் ட்ரீ 35 years வந்து யூஎஸில் வந்து அவங்க எல்லா பொருளையும் வந்து $1 வித்துட்டு இருந்தாங்க. இப்போது ரீசெண்டாக 0.25 cents ஏற்ற போகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இன்ஃப்ளேஷனோட ஒரு இம்பேக்ட். ஸோ அப்போ உங்கள் மணி வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இப்போ இருக்குன்னா ஓவர் த டைம்ஸ் வந்து இந்த 1000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கக்கூடிய பொருளை உங்களால் வந்து 2 years கழிச்சு வாங்க முடியாது. அதான் வந்து காரணம் இன்ஃப்ளேஷன். ஸோ உங்கள் மணியோட வேல்யூ வந்து டிப்ரிசியேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இன்ஃப்ளேஷன் அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆவரேஜாக 1 yearக்கு வந்து இன்ஃப்ளேஷன் வந்து 2% அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் எவ்ரி இயர்ஸ் வந்து உங்கள் மணி வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 2% வந்து க்ரோ ஆகணும். அப்போ தான் வந்து உங்களோட மணியோட வேல்யூ வந்து லூஸ் ஆகாமல் இருக்கும். இல்லை நீங்கள் வந்து அந்த மணியை வந்து அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து இன்ஃப்ளேஷனால் உங்களோட அமௌண்ட் வேல்யூ வந்து போக போக வந்து அந்த வேல்யூ வந்து கம்மியாகிட்டே இருக்கும். உங்களோட கொஸ்டின் வந்து இன்ஃப்ளேஷனால வந்து என்னோட மணி வேல்யூ வந்து டிப்ரிசியேட் ஆகிட்டே இருக்குது, ஹவு டு ஐ ஸ்டாப் லூசிங் மை மணி எப்படின்னா வந்து என்னோட மணியோட வேல்யூ வந்து கம்மியாகாமல் இருக்கா, நான் என்ன பண்ணணும், நான் பேசாமல் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து போட்டு வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நோ. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிங்க அப்படின்னா வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வர்ற இன்ட்ரெஸ்ட் வேல்யூ வந்து ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்சு ஒரு 0.5 to 1% தான் வந்து அந்த செக்கிங் அக்கௌண்ட்டில் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்ஃப்ளேஷனோட 2% எவ்ரி இயர் இன்க்ரீஸை வந்து டேலி பண்ணாது. ஸோ நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து மணி வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து அது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து உங்களுக்கு வந்து அந்த மணி வேல்யூ வந்து கம்மியாகிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் எந்த பாயிண்ட்டும் கிடையாது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சிருக்கிறது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் பிளான் பண்ணணும் எப்படி வந்து நான் இன்ஃப்ளேஷனை வந்து ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எப்படி வந்து இந்த இன்ஃப்ளேஷன் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மணியோட க்ரோத், ஐ மீன் அட்லீஸ்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை மணிக்கு வர இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை ப்ராஃபிட்டோ வந்து அந்த இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜுக்கு வந்து மேலே இருக்கணும். அப்போ தான் உங்களோட மணியோட வேல்யூ வந்து கம்மியாகாமல் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு வந்து என்ன பண்ணால் வந்து ப்ராப்பராக அந்த மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் க்ரோ ஆகுதோ அதுதான் வந்து உங்களோட மணியோட வேல்யூ க்ரோத். இல்லாட்டி வந்து மணி நீங்கள் ஐடியலாக வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சிருந்தீங்கன்னா இல்லை சும்மா வீட்டில் வச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து அதோட வேல்யூ வந்து டே பை டே வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு 10 yearsக்கு அப்புறம் வந்து கோல்டு ப்ரைஸ் எல்லாம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு 2000 மாதிரி எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு 3000 rupees ஆயிருக்கும் ஒரு 8 கிராம் வந்து கோல்டு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து 50% வந்து இன்க்ரீஸ் கோல்டு ரேட்லேயே. நீங்கள் 2000 rupees கொடுத்து அந்த கோல்டை வந்து நீங்கள் 10 years முன்னாடி வாங்கியிருப்பீங்க. இப்போ அதே 2000 ரூபாய் கொண்டு போய் நீங்கள் கடைக்காரன் கொடுத்தீங்கன்னா அவன் வந்து அந்த கோல்டை தரமாட்டான். ஓகேங்களா? அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த 50% உண்டான க்ரோத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். ஓகே, இப்போ என்ன பேச போகிறோம் அப்படின்னா வந்து வாட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, அந்த வீடோட ஒருத்து வந்து $100K அதான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ மந்த்லி வந்து அந்த வீட்டுக்கு வந்து வர ரெண்டல் இன்கம் வந்து ஒரு $800 வச்சுக்கலாமே மாதத்துக்கு. ஸோ இயர்லி வந்து ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு $10,000 வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்கமாக வந்துட்டுருக்கு. அது வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 100Kக்கு வந்து 10% ஆனுவல் ப்ராஃபிட். கரெக்டுங்களா? ஸோ ஆஃப்டர் ஒரு 10 yearsக்கு வந்து என்ன பண்ணுறீங்க, அந்த வீடோட அமௌண்ட் வந்து பே பண்ணி முடிச்சிடுங்க. ஸோ 100K என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு அசெட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அந்த 100K
உங்களுக்கு வர ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு மந்த்லி வந்து ஒரு இன்கமாக வந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஈக்விட்டி பில்ட் ஆகிட்டுருக்கு, ப்ளஸ் உங்களோட மந்த்லி ரெண்டல் இன்கமும் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வந்துட்டுருக்கும். அதுதான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா வந்து லாட் ஆஃப் ட்ராபேக்ஸ் இருக்குது. மீனிங் வந்து நான் ட்ராபேக்ஸ் கிடையாது. இப்போ வந்து நீங்கள் வீட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் அமௌண்ட்ஸ் இருக்கணும் நீங்கள் வீடு வாங்கணும் அப்படின்னா. அப்புறம் வந்து நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்கணும், அந்த லோன் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பே பண்ணணும். அதே மாதிரி இன்கம் கரெக்டாக வரணும். ஓகே, இப்போ வந்து எனக்கு வந்து நிறைய அமௌண்ட் இருந்தாலும் வீடு வாங்க முடியும், அதுக்கு வந்து நிறைய அமௌண்ட் வேணும், பேங்க்கில் லோன் வாங்கணும், உங்களுக்கு அப்ரூவல் வாங்கணும், இப்போ நிறையா வேலை இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து உங்கள் கையில் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படி முடிவு பண்ணீங்க அப்படின்னா வந்து அடுத்த ஆப்ஷன் வந்து ஷேர்ஸ். ஓகேவா, நீங்கள் ஷேர்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ எங்கிட்ட இருக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு 95% வந்து ஷேர்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ மீதி வந்து ஒரு 5% வந்து கிரிப்டோவில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம ஷேர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஷேர்ஸ்னால் என்ன, அது எப்படி வாங்குறது, அதாவது என்ன ப்ராஃபிட், நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஷேர்ஸுங்கிற வந்து when you are buying any shares, நீங்கள் ஏதாவது ஒரு ஷேரை வாங்குறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு கம்பெனியோட பார்ட் ஆஃப் தி ஓனர். ஓகேங்களா, இப்போ ஒரு கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒரு சம் பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸை வந்து பப்ளிக் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ பப்ளிக் வந்து அதை வந்து வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 ஷேர்ஸ் வச்சிங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு 0.000 சம் பர்சன்டேஜ் ஆஃப் ஓனர் ஆஃப் தி கம்பெனி, அதான் அதுக்கு மீனிங். ஓகேங்களா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷேர்ஸ் வாங்குறீங்க, அந்த ஷேர்ஸில் வந்து 2 பெனிஃபிட் இருக்குது. சில கம்பெனிஸ் வந்து they will pay dividend. அவங்க கம்பெனி வந்து ஏர்னிங்ஸை வச்சுட்டு இல்லை அந்த கம்பெனி க்ரோத்தை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் டிவிடெண்ட் வந்து இயர்லி பேசிஸ்லையோ இல்லை குவார்டர்லி பேசிஸ்லையோ மந்த்லி பேசிஸ்லையோ வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் மாதிரி வந்துட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆப்பிள் ஷேர்ஸ் வந்து 100 குவான்டிட்டி வச்சுருக்கீங்க, 100 குவான்டிட்டியோட ஒர்த்து வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு உண்டான ஒர்த்துக்கு வந்து உங்களுக்கு 5% இல்லை 2% எவ்வளோ ஆப்பிளோட டிவிடெண்ட்டோ அந்த டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு வந்து டிக்ளேர் பண்ண டிவிடெண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து வந்துடும். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் தி இன்கம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஷேர்ஸ் வந்து ஷேர்ஸோட க்ரோத்தை வச்சுட்டு உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு ஷேர்ஸை வந்து ஒரு $10 வாங்கிறீங்க, $10 ஷேர்ஸ் வந்து ஒரு $20 இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா வந்து உங்களோட இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து டபுள் ஆயிரும். ஏன்னா $10 $20 போயிருக்கு. ஸோ 100% ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட அமௌண்ட் வந்து 100% இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இதனால் 2 பெனிஃபிட் இருக்குது ஷேர்ஸ் நீங்கள் வாங்குறதுனால. இப்போது அடுத்த டாபிக் பற்றி பேசலாம். ஸோ இப்போ அடுத்த டாப்பிக்கில் வந்து ஓகே ஷேர்ஸ் வந்து முடிவு பண்ணிட்டோம், அது ஷேர்ஸை வந்து எப்படி வாங்குறது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டாபிக். ஸோ அது எப்படி வாங்குறது அதெல்லாம் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். பட் இப்போதைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஷேர்ஸ் வாங்குறது வந்து சில ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா, இப்போது இங்கே யூஎஸில் வந்து ராபின்வுட், வீபுல், ஃபிடிலிட்டி, டிடி அமெரிக்கா, IBKR இந்த மாதிரி வந்து சில ஃபேமஸான ப்ரோக்கரேஜ்லாம் வந்து 0 கமிஷன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண கொடுக்குறாங்க. ஸோ அந்த 0 கமிஷன் அக்கௌண்ட் வந்து நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம், நான் வந்து கீழே வந்து ரெஃபரல் லிங்க் கூட கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிங்க்கை வச்சுட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் ஷேர்ஸை வாங்கவோ விற்கவோ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ இந்தியாவில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஜெரோதா, அது வந்து நான் வச்சுருந்தேன் இந்தியாவில். ஸோ ஜெரோதா வந்து ஃபேமஸாக போயிட்டுருக்கு. IIFL இந்த மாதிரி ஷேர்ஸ் புல்லா, ஷேர் டைகர் நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட அக்கௌண்ட் இருக்குது. ஸோ எந்த அக்கௌண்ட்டில் வேணால் நீங்கள் ப்ரோக்கரேஜ் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அது கமிஷன் மட்டும் ஓட பார்த்துக்கோங்க. ஸோ எது லோயஸ்ட் கமிஷனோ அந்த ட்ரஸ்டபுளான ஒரு ப்ரோக்கரேஜ் வச்சு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேர்ஸை பை பண்ணலாம், செல் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் வந்து எல்லா ஷேர்ஸும் வந்து ப்ராஃபிட் வந்துடாது. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் படி இப்போ $10 ஷேர் ப்ரைஸ் வந்து $20 ஆயிருக்கு, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆயிரும் அப்படின்னு வந்து நம்ம எல்லா ஷேர்ஸ்லேயும் வந்து சொல்ல முடியாது. நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து நீங்கள் எந்த ஷேர் வாங்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு மெத்தட் இருக்குது. அது வந்து ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட் கிடையாது, ஒரு ட்ரஸ்டடான மெத்தடு இல்லை ப்ரூவ்டு மெத்தட் இன் ஹிஸ்ட்ரி இன் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ நீங்கள் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு இயர்லி வந்து மினிமம் வந்து ஒரு 7% ரிட்டர்ன் கண்டிப்பாக வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு யூடியூபர் ஃபாலோ பண்ணுவேன், கிராம் ஸ்டீஃபன் அப்படின்னு. ஸோ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா வந்து இண்டெக்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவான். S&P 500 இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னா வந்து யூஎஸோட டாப் 500 கம்பெனிஸ் வச்சுட்டு ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த இண்டெக்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ டெய்லி, மந்த்லி, வீக்லி அந்த மாதிரி ஜஸ்ட்டு அந்த ப்ரைஸ் ஹையோ லோவோ எதுவும் பார்க்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு பிளைண்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்கள் லைவ் க்ரோத் பார்க்கணும், எந்த மாதிரி வந்து அந்த ஷேர் ப்ரைஸ் க்ரோ ஆகுது, நம்ம இண்டெக்ஸில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கிராம் ஸ்டீஃபன் அந்த யூடியூபர், நான் ஃபாலோ பண்ணுற யூடியூபர் தாங்க. ஸோ அவனை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே வந்து எப்படி அது ரியாக்ட் ஆகுது, எப்படி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒன் டே சார்ட்டை பாருங்களேன். ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி வந்து ஃப்ரைடே மார்க்கெட் டவுன் ஆச்சு. இது ஒன் டே சார்ட்டு. அதே 1 மந்த் சார்ட்டை பாருங்கள், ட்ராப் ஆகிருக்கு, கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கு. 6 மந்த்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஆவரேஜ் பண்ணிட்டே வந்தால் ஒரு நல்ல க்ரோத்தாக இருந்திருக்கு. அதே இது வந்து ஒரு 1 இயர் ட்ராப் பார்த்திங்க அப்படின்னா வந்து இது இவென்ச்சுவலாக வந்து எல்லா ட்ராப்லேயும் வந்து திரும்ப ரெக்கவர் ஆகிருக்கு, எல்லா ட்ராப்லேயும் ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து அது இவென்ச்சுவலி வந்து அது க்ரோவாக தான் போகுது. நீங்கள் ஒரே ப்ரைஸில் வந்து லாக் பண்ண தான் பிரச்சனை. நீங்கள் நான் சொன்ன மாதிரி எவ்ரி மந்த்து வந்து நீங்கள்
வாங்கிட்டே இருந்தீங்க ஃப்ரீக்வெண்ட்டாக அப்படின்னா உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் நல்லாவே இருக்கும். அடுத்த எண்டு வந்து உங்களுக்கு வந்து க்ரோத்தாக இருக்கும். இப்போ நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் ப்ரைஸ் மூமெண்ட்லேயே பாருங்களேன். ஸோ இதோட சார்ட்டோட க்ரோத் பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக வந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து மேலே போயிட்டே தான் இருக்கும் ஆஃப்டர் எவ்ரி ட்ராப். இப்போது இது என்னது ஜூன் 1 86 வந்து S&P 500 ப்ரைஸ் வந்து $250 தான் இருக்குது. ஆனால் இப்போது S&P 500 ப்ரைஸ் வந்து $4,400 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், இப்போது 2007 8 வந்து ஒரு பெரிய ட்ராப் அடிச்சிருக்கு. ஃப்ரம் 1400 to கிட்ட வந்துருக்கு. ஓகேங்களா, 800 அதுக்குள்ளே வந்துருக்கு. பட் எகைன் ரெக்கவர் ஆகிருக்கு பாருங்கள். செகண்ட் ரெக்கவர் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆஃப்டர் எவ்ரி ட்ராப் இங்கே பாருங்கள், ஒரு 10% ட்ராப், 20% ட்ராப், எவ்ரி ட்ராப் வந்து அந்த மார்க்கெட் வந்து ஓவராலாக ஹிஸ்டாரிக்கலாக வந்து நல்லா தான் பிஹேவ் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்போது இதுதான் வந்து S&P 500 நிலைமை. ஸோ இவென்ச்சுவலி வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த எண்டு வந்து ட்ரெண்டாக இருக்க போது. இப்படி ஸ்டாக் பிக் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இண்டெக்ஸ் பிக் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரூவ்டு ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது வாட் இஸ் அன் இண்டெக்ஸ் ஃபண்ட்? இண்டெக்ஸ் ஃபண்டாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் கம்பெனிஸை வச்சுட்டு ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அது ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இப்போது ஒவ்வொரு இண்டெக்ஸ்க்கு ஒரு பேர் இருக்கும். அந்த இண்டெக்ஸ்க்குள்ளே ஒவ்வொரு கம்பெனிக்கு வந்து ஒரு வெயிட்டேஜை வச்சு அதை கம்பைன் பண்ணி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இண்டெக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற எல்லா கம்பெனிலையும் நீங்கள் பிச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் கணக்காகும். ஓகேங்களா, நீங்கள் ஒரு ETF வாங்கும்போது நீங்கள் அதுக்குள்ளே என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது, அதோட வெயிட்டேஜ் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ S&P வெயிட்டேஜ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆப்பிளோட ஷேர்ஸ் வந்து 6% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் 5%, அமேசான் 3.5%, டெஸ்லா 2.14%, அதே மாதிரி ஃபேஸ்புக் வந்து ஃபேஸ்புக் 2%, கூகுள் வந்து 2.7%. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கு வந்து எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது அந்த இண்டெக்ஸில் வந்து நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி இப்போது நாஸ்டாக் 100 இந்த மாதிரி பார்த்தீங்க அப்போ நாஸ்டாகில் வந்து எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது ஒவ்வொரு கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கணக்கு. ஸோ நீங்கள் இந்த ஒரு இண்டெக்ஸ் பண்ணி வாங்கினாலே வந்து இந்த எல்லா கம்பெனிஸ்லேயும் நீங்கள் இவ்வளோ வெயிட்டேஜ் ஆஃப் ஷேர்ஸை வந்து நீங்கள் பிரித்து வாங்குறீங்க தான் அர்த்தம். இப்போ நீங்கள் $100 வந்து ஒரு இண்டெக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அந்த $100 வந்து இந்த வெயிட்டேஜ் ரேஷியோவில் வந்து அவங்க பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அதுக்கு மீனிங். ஓகேங்களா, இதுதான் வந்து வெரி ஹை லெவல் இண்டெக்ஸ்னா என்ன அப்படிங்கிறது. இதே மாதிரி இந்தியாவில் கூட Nifty 50 அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து டாப் 50 கம்பெனிஸ். டாப் 50 கம்பெனிஸ்க்கு வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கு வந்து என்ன வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த வெயிட்டேஜில் வந்து உங்களோட அமௌண்ட் ஸ்ப்ளிட் பண்ணி அவங்க வந்து அந்த ஷேர்ஸை ஈக்குவலாக வாங்குறாங்க அப்படிங்கிறது அது மீனிங். ஓகேங்களா, நம்ம எல்லாரும் மைண்ட் செட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு. என் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து ஸ்டாக் வாங்கினா ரொம்ப லாஸ் ஆகிட்டான் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து நம்மகிட்ட இருக்கும். நம்மகிட்ட எல்லா பேரும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட்லாம் பண்ணால் வந்து நிறையா லூஸ் ஆகிருப்பா, அது கேம்பிளிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த லாஸ் அப்படிங்கிறது எப்போ டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு ஷேர் ப்ரைஸை வந்து ஒரு ஹையில் வாங்கிட்டு லோவில் விற்கிறீங்க அப்படிங்கிறதான் வந்து லாஸ். ஓகேங்களா, இப்போது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஷேர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இப்போது நீங்கள் இந்த ப்ரைஸில் வாங்கியிருக்கீங்க 154 வாங்குறீங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா வந்து 142 விற்கிறீங்க அப்படின்னா ஒரு $10 வந்து உங்களுக்கு லாஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து லாஸ். ஓகேங்களா, ஸோ நீங்கள் பையிங் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நீங்கள் வந்து லோவில் பை பண்ணி கையில் விற்கிறது அப்படிங்கிறது வந்து யாராலையும் முடியாது. ஸோ நான் சொன்ன மாதிரி டாலர் காஸ்ட் ஆவரேஜ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஈவென்ச்சுவலி அந்த ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்க தான் போகுது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து எந்த ப்ரைஸில் வாங்குறீங்க எந்த ப்ரைஸில் விற்கிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரேஷியோ. இப்போது மேஜர் கம்பெனிஸ் லைக் ஆப்பிள், டெஸ்லா, அமேசான், கூகுள், ஃபேஸ்புக் இந்த மாதிரி வந்து நீங்கள் மேஜர் கம்பெனிஸை மட்டும் வச்சுட்டு நம்ம இண்டெக்ஸ் ஷேர்ஸ் பிக் பண்ணுறது வந்து ஒரு சேஃப் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, இண்டெக்ஸ் ஃபண்டை விட வந்து நம்ம ஜாஸ்தியாக சம்பாதிக்கிறோம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட முடியாது. அந்த ஷேர்ஸை பிக் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கண்டிப்பாக நாலேஜ் வேணும், கொஞ்சம் அனலைஸ் பண்ணி தான் வந்து பிக் பண்ண முடியும். நம்ம ஏதோ ஒரு 10 ஷேர்ஸை இன்வெஸ்ட் பண்ணலாம், அது கூட பண்ணலாம். பட் ஸ்டில் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டு தான் வந்து கொஞ்சம் சேஃபஸ்ட் தென் பிக்கிங் த இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ். நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே வந்து ஒரு ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து உங்களுக்கு வந்து லாஸ் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் சான்ஸ் கம்மி. அதே சமயத்தில் ரிட்டர்ன்ஸும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அது சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து இப்போதைக்கு அந்த அமௌண்ட் தேவைப்படாது. ஸோ அந்த அமௌண்ட்டு வந்து எனக்கு வந்து சும்மா இருக்கிறப்பல நான் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம். நீங்கள் சப்போஸ் எமர்ஜென்சி ஃபண்டையோ இல்லை வந்து ஏதாவது ஒரு தேவைக்காக வச்சுக்கிற ஃபண்டையோ எடுத்து ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா நீங்கள் வந்து எப்போ வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு உடனே பணம் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நீங்கள் லாஸ் புக் பண்ண சான்ஸ் இருக்குது. அதேமாதிரி ஒரு குயிக்கான மணி வேணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக லாஸ் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா எனக்கு இந்த அமௌண்ட் வந்து எனக்கு இப்போதைக்கு தேவைப்படாது, ஆனால் வந்து ஃபியூச்சர் தேவைப்படும். ஸோ நான் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து போட்டால் ஓகே தான், எனக்கு அந்த மணி லூஸ் பண்ணாலுமே பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தால் மட்டுமே தான்
நீங்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். இது வீடு ப்ரைஸ் வந்து கம்மியாகிட்டு இருக்கு, மேலே ஏறிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்போ வீடு ப்ரைஸ் சடனாக வந்து ஒரு ட்ராப் அடிக்குது, நீங்கள் உடனே வந்து வீட்டை விற்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விற்க போகிறது இல்லை, கரெக்டாக? ஸோ அந்த வீடு வந்து அப்படியே இருக்க போகுது. ஸோ இவென்ச்சுவலாக வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அந்த வீடோட வேல்யூ வந்து ஒர்த்து ஜாஸ்தியாக தான் இருக்க போகுது. இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டடீஸ் வந்து எவ்ரி 10 இயர்ஸ் வந்து அந்த வீட்டு வேல்யூ வந்து டபுள் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வாங்கின வீடு கண்டிப்பாக உங்களுக்கு ஒருத்தர் வந்து மோர் தென் யுவர் பையிங் ப்ரைஸ் தான் இருக்க போகுது. ஸோ அந்த டிசிஷன் வந்து நீங்கள் வந்து உடனே எடுக்க மாட்டீங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஷேர்ஸையும் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு நான் எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் வந்து அது பிரச்சனை கிடையாது. உங்கள் $1 வச்சு கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். $1, $5, $5,000, $50,000 அமௌண்ட் வந்து மேட்டரே கிடையாது. நீங்கள் உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் தான் இருக்குது அப்படின்னா வந்து அதை வைக்கப்படவே தேவையில்லை. ஸோ எனக்கு வந்து ஒரு பெரிய தொகை வேணும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் இருக்கிற அமௌண்ட்டை வச்சுட்டு நீங்கள் உடனே இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஹேபிட்டாகவே அதை மாறிடும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் லைஃபுக்கு. ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கை இப்போ முடிச்சுக்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து இன்னொரு டாப்பிக்கை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். ஸோ அது வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி உங்கள் இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ நம்ம சேனல் வந்து மற்றவங்களுக்கு வந்து புஷ் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video.